Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ இன்னர் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பார்ட்னர். ஸோ உங்களோட பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு என்ன ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, ஜென்ரலாகவே என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 777 ஏஞ்சல் நம்பர். Pile number 2 555. Pile number 3 888. So இன்னைக்கு angel numbers தான் வச்சிருக்கேன். Pile number 1 777 555 and 888. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் சூஸ் பண்றனாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் 777 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். See, so peaceful. There is a lot of hope இருக்கு. See, first of all, உங்களோட பார்ட்னரோட மைண்டில் கொஞ்சம் மாற்றங்கள் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸில் வந்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு சம்வேர் அந்த ஒரு பாஸ்ட் விஷயங்கள், யூனோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ ஒரு ஃபர்கிவ்னஸ் கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க மனசுக்குள்ளார ஒரு சில ரிக்ரெட் இருக்குது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குது. சி, பீஸ்ஃபுல்னஸ். சி, got a message. I'm thinking of you this very moment. Your love fills me with light. I love you. உங்கள் பார்ட்னர் இந்த ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ண நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சரி, உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. எஸ், சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹோப் இருக்குது. ஒரு நியூ டர்ன் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ இனி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ். எஸ், ஆக்சுவலி உங்கள் பார்ட்னர் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ஆல்சோ அவங்க மனசில் ஓடுது. ஏதோ ஒரு விஷஸ் இருக்குது அவங்களுக்குள்ளார. அந்த விஷஸ் பார்த்தீங்கன்னா குவைட் செல்ஃபிஷாக தான் இருக்கு. அவங்களுக்கு ஃபேவரபிளாக தான் அந்த விஷஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராங்காக ஒரு விஷ் வைக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எய்தர் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். கம்யூனிகேஷன் அவங்க பேசினாவே வந்து பீப்புளுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. எய்தர் இன் அ குட் வே ஆர் இன் அ பேட் வே. உங்கள் பார்ட்னருக்கு நிறைய ட்ராவலிங், அட்வென்ச்சர்ஸ், அது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணணும். இந்த இப்போ கரண்ட் லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு போர்டமாக தெரியுது. சம்மர் ஏதாவது புதுசாக லைஃப்பை லீட் பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் இருக்குது. அண்ட் அப்ராட் போய் செட்டில் ஆகணுங்கிற ஒரு பிளானிங், ஒரு ஆசைகள் ஆல்சோ இருக்குது. ஒர்க் ரிலேட்டடான ஒரு க்ரோத் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். நல்லா வந்து சம்பாதிக்கணும்.
லக்ஸூரி லைஃப் மேலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பற்று இருக்க மாதிரி இருக்கு. இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஆல்தோ உங்க மேல உங்க பார்ட்னருக்கு லவ் இருக்கு, எஸ், பட் ஆனால் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல. பிகாஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷன், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்துக்கிட்டா அவங்க கெரியர் அண்ட் ஆல்சோ லைஃப் செட்டில் ஆகிறது தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப்பை ட்ரை பண்ணணும். செல்ஃப் லவ், எஸ்பெஷலி செல்ஃப் லவ் கொஞ்சம் அதிகமாகவே வந்து காமிக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் உங்கள் பார்ட்னரோட மைண்ட் செட் நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்க. See, Two of Swords. Career, mostly I could see strong career goal. அவங்களோட அந்த கோல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் அதில் வந்துட்டு பயங்கர ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி, டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் நோக்கின ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஓகே, ஐ குட் டேக் சம். மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், எஸ். உங்க பார்ட்னர் கிட்ட பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் விஷயத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் முன்னாடி விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு ஒரு டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டா பண்ணுவாங்க. அவங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டர்ட், அவங்களோட லெவல் அவங்க இன்க்ரீஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. கூட நீங்களும் அவங்களோட வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும், டெவலப் ஆகணும், அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாமே கிளியரா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதுல வந்து உங்க பார்ட்னருக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா டைம் இல்லாம இருக்கலாம். பட் ஒரு சில இன்டைரக்டான ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கம்யூனிகேஷன் அதுல பாருங்க. நியூ ஐடியாஸ். உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரே பர்சனா இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் வரக்கூடிய டேஸ்லயும் மாற்றங்கள் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்குள்ளார வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கிறது வந்து இருக்கு. ஆனா அது வந்து ஒரு டூ எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் கிடையாது, பட் ஆனால் செல்ஃபிஷான ஒரு இது இருக்கு. ஆனா இப்போதைக்கு உங்க பார்ட்னரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் கெரியர். ஓகேங்களா? லிசன் டு ஃபீட்பேக். திஸ் இஸ் த மெசேஜ். சம்வேர் வந்து உங்க பார்ட்னர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியப்படுத்துறாங்க. அதாவது சம்டைம்ஸ் கிரிட்டிசிசம் பண்றாங்க, பிளேம் பண்றாங்க. ஒரு விஷயங்கள் நீங்க செய்யறீங்க, அதுக்கு ஒரு குறை சொல்றாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா அதுல ரீசனோட தான் நான் சொல்றேன், காரணம் இல்லாம நான் பிளேம் பண்ணல. தெர் இஸ் எ ரீசன், ஹிடன் ரீசன் இருக்கு. ஆனா அது நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அண்ட் ஃபீலிங் உங்க பார்ட்னருக்கு இருக்கு. உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குவைட் டாமினேட்டிவ் அண்ட் குவைட் பிளானிங். அதாவது அவங்களோட பிளானிங் பேசிஸ்ல நீங்க வந்து அட்ஜஸ்டபிளா இருக்கணும், நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணும். டிராவல், எஸ், as I told you, லைக் டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். இந்த அதிகமா வந்து அவங்களோட லைஃப்ல இனி டிராவலிங் அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து உங்கள் பார்ட்னர் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ கொடுக்குற பர்சனாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கேட்பாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட லைஃப்பில் இருக்கும் அதிகமாகவே. ஸோ அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு தாட் வந்துட்டு இருக்கும். ரைட். ஓவராலாக பார்க்குறப்போ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து மாறணும், நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு சில சைன்ஸ், ஒரு சில பிஹேவியர்ஸ் வந்துட்டு ஒரு டைரக்ட் ஆன்சராகவுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் வந்து உங்கள் பார்ட்னரோட மைண்டுக்குள்ளார வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் ஸ்டில் யூ ஹேவ் அ மெசேஜ்.
அந்த ஒரு ப்ரப்போசல்ங்கிறதுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க குவைட் எக்ஸ்பிரசிவ் டிஃப்ரெண்ட் வேல பண்ணுறாங்க. ஸோ அதனால மேபி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இஸ் இம்பார்ட்டண்ட், போத் ஆஃப் them. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2, 555. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் நல்லா தெரியுது, மாற்றங்கள் இருக்கு. மைண்டில் மனசில் வந்துட்டு ஒரு சில பிளானிங் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க உங்கள் பார்ட்னர் இதே பர்சனாக வந்து டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் மாற்றங்கள் இருக்கணும். அவங்களோட அதாவது உங்களோட ஃபேமிலி லைஃப்லேயும் சரி அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு ஒரு புது சேஞ்சஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லையும் சரி உங்கள் பார்ட்னரை சுற்றியும் சரி அவங்களோட ஓன் லைஃப்லையுமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா. பிகாஸ் அவங்க ரொம்ப வந்துட்டு ஃப்ரீடம் லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரூல்ஸ், ஒரு கண்டிஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க மனசுக்குள்ளே அவங்களோட ஸ்ட்ராங் ஃபீலிங்கே என்ன அப்படின்னா ஃப்ரீடம். கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. சம் தேர்ட் பீப்புளோட இன்வால்மெண்ட்டு, ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ்னாலுமே, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னாலுமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. பட் இட் சீம் லைக் உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் முன்னாடி அவங்க எப்படி வேணா இருக்கலாம், பட் இப்போ அவங்களோட மாற்றம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாறிட்டு வராங்க. உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வெளியில் இன்னும் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் லவ் ஃபீலிங்கிறது ரொம்ப பிடிக்கும், லவ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. லவ் வந்து ஈக்குவலி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கணும். அண்ட் டூ மச்சா எமோஷன்ஸ், டூ மச்சா வந்து ஒரு கண்டிஷன், ஒரு ஒரு லவ்வை வச்சுட்டு பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆல்சோ இருக்கு. குவைட் ப்ராக்டிக்கல் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸிலி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாகவுமே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஒரு இப்போ ஒரு சில விஷயங்கள்ல அடமெண்ட்டாக இருக்காங்க, டாமினேட்டிவாக இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களோட ஓன் லைஃப். சின்ன வயசில் அவங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ லைஃப்பில் வந்து அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதனோட ஒரு நிறைய ஹாப்பினஸ், நிறைய அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ் இன்னுமே அவங்க மனசுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ சம்வேர் வந்துட்டு அவங்க ஒரு ஹாப்பினஸ்க்காக, ஒரு ஃப்ரீடம்க்கு ஐ டிசர்வ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இப்போ உங்கள் கண்ணுக்கு அவங்க ஒரு ஸ்டபர்னான ஒரு பர்சனாக, ஒரு பிடிவாதம் அண்ட் அவங்க சொல்கிறதா கேட்கணுங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தாட் அண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நான் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், பட் இனிமேலாவது எனக்கான ஒரு ஹாப்பினஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் தாட் இருக்கு. நிறைய கிரிட்டிசிசம், நிறைய பிளேமிங்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஒர்க் ஏரியாவில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவோ வந்துட்டு லவ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்துட்டு அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள் மிஸ்யூஸ் பண்ணதுனால அது ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகியிருக்கலாம் உங்கள் பார்ட்னர். சம்வேர் அது வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக அவங்கள மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இனஃப் இஸ் என்னாஃப்ங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க.
ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ சேம் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு ஒரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு அழுத்தங்கள் இருக்கக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்துட்டு இருக்கணும். பட் சம்வேர் வந்துட்டு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப வீக் ஆகிறாங்களோன்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓப்பன் கான்வர்சேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வேண்டாம். ஒரு சில விஷயங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். பட் சி, உங்க பார்ட்னரோட ஃபீலிங் வந்து பீஸ்ஃபுல்னஸ், ஃப்ரீடம், இது ரெண்டும் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட இருந்தும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு சின்ன சின்ன ஜெலசி ட்ராமா இல்லைன்னா வந்துட்டு பொசசிவ்னஸ், இந்த ட்ராமா, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் தேவை. மதர் எர்த், ஓகே. சி, நேச்சர் அதிகமாக விரும்ப ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சரி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படி வேணும்னா டெஃபினெட்லி வந்துட்டு மதர் எர்த்தோட ப்ரே பண்ணுங்க, நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க, கிராட்டிடியூடு அதிகமாக சொல்லுங்க. ஓகே, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் இருக்கும். ஃபர்கிவ் அண்ட் ரிலீஸ். எஸ், சி, ஃபர்கிவ்னஸ் ஃபார் த பாஸ்ட்ல வந்துட்டு நடந்த விஷயங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும். அண்ட் அந்த பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு தாட்ஸ், அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகணும். அந்த ஒரு தாட் உங்க பார்ட்னரோட மைண்ட்ல இருக்க இருக்க அவங்களால வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃபுல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து சேம் கோஸ் வித் யூ, உங்களுக்கும் இதே பொருந்தும். இது வந்து உங்க பார்ட்னர் மட்டும் இல்லை, நீங்களுமே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அப்போதான் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வர்றப்போ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஓகே, டேர்னிங் பாயிண்ட். எஸ், அஸ் ஐ டோல் யூ, லைக் சேஞ்சஸ் வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபர்கிவ் அண்ட் ரிலீஸ், இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிராட்டிடியூட் டெய்லி சொல்லுங்க. அண்ட் ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர், நீங்கள் யாருக்காவது பாஸ்டில் ஏதாவது பண்ணியிருக்கீங்க ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வாட் எவர் இட் இஸ் கோயிங் ஆன், டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். உங்கள் பார்ட்னரோட பிஹேவியர்ஸ்லையுமே வந்துட்டு நிறைய மாற்றங்களை வந்துட்டு பாசிட்டிவாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, 888. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3. உங்கள் பார்ட்னர் வந்துட்டு பாஸ்ட் விஷயங்கள் ஒரு சில இதெல்லாமே ரிக்ரெட் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நியூ சான்ஸ், இன்னொரு நியூ பிகினிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வந்து குவைட் மெஸ்ஸியாக இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா தேவையில்லாத அன்வான்டான கான்வர்சேஷன்ஸ் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், ஸோ ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம். ஸோ பட் யுவர் பார்ட்னர் சீம்ஸ் ஸோ ட்ரெயின்ட், ரொம்ப ட்ரெயின்டாக இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆல்சோ அவங்களுக்குள்ளார இருக்குது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. சம்வேர் வந்துட்டு ஒரு சில டைமில் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு இடம் கொடுக்காத மாதிரி இருக்கு. சி,
உங்கள் பார்ட்னர் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ கான்வர்சேஷன், ஒரு நியூ லைஃப் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எஸ், இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ பாஸ்ட் விஷயங்கள் அண்ட் என்னெல்லாம் நடந்துச்சோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. சம் ரியலைசேஷன் இருக்கு, கொஞ்சம் ரொம்ப ரியலைஸ் பண்றாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு லைஃப்ல நடந்திருக்க கூடாது, பட் ஆனால் வந்துட்டு ஒரு நடந்துருச்சு, இட் இஸ் ஃபைன், பட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எல்லாம் சரி பண்ணலான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆல்சோ இருக்கு. அண்ட் குவைட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது இருக்கு, ஃபேமிலி, சில்ட்ரன் அண்ட் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஒரு ஃபீலிங்ஸ், தாட்ஸ் மனசுல இருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு பயம் தடுக்குது. அது ஒரு பயமா இல்லை ஒரு தயக்கமா, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. பிகாஸ் ரைட் நாவ் வந்துட்டு உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டா எடுத்து சொல்றதுக்கு பர்சன் கிடையாது. மைண்ட்ல நிறைய நல்ல விஷயங்கள் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஃபேமிலி லைஃபையும் சரி, ஒரு நல்லபடியா பீஸ்ஃபுல்னஸா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் அண்ட் பிளானிங் இருக்கு. பட் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. குவைட் லிமிட்டிங் பிலீவ்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஏதாவது போய் சொன்னோம்னா பிரச்சனை ஆயிடுமோ, இல்லை நம்ம சொல்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதுவே சொல்லி காமிச்சிருவாங்களோ. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சில ப்ராமிசஸை கொடுக்க வந்துட்டு பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. மேபி உங்க சைடு உங்க பார்ட்னரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை அவங்க சைடில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு இவங்க மைண்ட்ல வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. பட் உங்க பார்ட்னரோட ஓன் இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்குறப்போ it is totally about family. Yes, some strong planning feeling going on. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் அட் த எண்ட் வந்துட்டு சக்சஸ் நோக்கி தான் போகும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நோக்கி தான் வந்துட்டு போகும். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தேவை. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார. உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையுமே வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் வேற வேற. ரெண்டு பேர்த்தோட மைண்ட் செட் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்க பார்ட்னரோட மைண்ட் செட் அண்ட் கோல் டோட்டலா டிஃப்ரெண்ட். உங்களோட மைண்ட் செட் அண்ட் கோல் டோட்டலா டிஃப்ரெண்ட். ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா சம்பாதிக்கணும், நல்ல லைஃப் செட்டில் ஆகணும், ஒரு கம்ப்ளீட்டா ஃபியூச்சர் தாட் அப்படி இருக்கும். இன்னொரு பர்சனோட மைண்ட் செட் வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸ், அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஜஸ்ட் லவ், நல்ல ஒரு ஃபேமிலி டுகெதர்னஸ், லவ் ஷேர் பண்றது, டுகெதரா போறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு பர்சன் கெரியர் ஓரியன்ட், இன்னொரு பர்சன் லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ஓரியன்ட். ஸோ இது வந்து ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணலை. அண்ட் ரெண்டு பேருமே போத் குவைட் அடமெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கீங்க. சம்வேர் அதுவுமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு தயக்கத்தையுமே ஒரு ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு தடைகளாக இருக்கு. பட் உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ஆல்தோ வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த நெகட்டிவ் விஷயங்கள் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுது அவங்கள. அந்த ஒரு பாஸ்ட் விஷயங்கள் சரி உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க சொல்லாமே அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்டில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்னா அதை பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ குவைட் கன்ஃபியூஸ்டாக இருக்குது இப்போது. பட் ஆனால் வந்துட்டு வாட் எவர் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அட் த எண்ட் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் இருக்கும். எக்ஸ்பேன்ஷன், எஸ், growth இருக்கு ரிலேஷன்ஷிப்குள்ளார. இப்போ மேரேஜ்க்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு தாட் இருக்கு. எஸ், அந்த மேரேஜ் நடக்கிற வரைக்குமே வந்துட்டு மாற்றங்களை கொண்டு வரும். அண்ட் சில்ட்ரனுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா எஸ், இது மாதிரியான பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்துட்டு இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், எஸ்,
ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு மாற்றங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ நீங்கள் பி ப்ரெசன்ட், பி ஆக்டிவ், குவைட் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அண்ட் உங்கள் பார்ட்னரோட பிஹேவியர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததுக்கு அப்பப்போ நீங்கள் மாற்றங்களை பார்க்க முடியும். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு பேசணும் ட்ரை பண்ணுவாங்க. பட் வெளியில் சொல்லலைனாலுமே வந்துட்டு அந்த ஒரு பிஹேவியர்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ரைட். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா மாற்றங்கள் இருக்கும். எஃபோர்ட்ஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே வந்துட்டு ஈக்குவல் எஃபோர்ட்டுங்கிறது போடணும். 2 பேருமே ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்ஸாக தான் இருக்கீங்க. தனிப்பட்ட விஷஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸை பார்க்குறீங்க. பட் டுகெதராக இருக்கணும் அப்படின்னா 2 பேர்த்தோட எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.